சிவாய நம உறவுகளே, முதல் பதிவில் அகத்தியரை பற்றி சில கருத்துக்களை பகிர்ந்து கொண்டான். இந்த பதிவில் அகத்திய பெருமான் எழுதின சில சித்த நூல்களை பாருங்க. இது அகத்தியர் பூர்ண காவியம், இதெல்லாம் ஞானத்தை பற்றிய நூல், நல்ல ஒரு நூல். அடுத்து அகத்திய பெருமான் எழுதிய பரிவாசம் 300, இதுவும் ஒரு நல்ல நூல். இது அகத்தியர் சித்தருடைய பாடல்கள் அடங்கியிருக்குது. இது அகத்திய பெருமான் எழுதின 12,000 நூல், இதுவும் ஒரு நல்ல நூல், முடிஞ்சால் வாங்கி படியுங்கள். அகத்தியர் ஏம தத்துவம் எனும் பஞ்சகாவிய நிகண்டண்ட அகராதி. இவர்கள் பாடல்கள் எழுதும்போது அதன் மரபொருட்களை இப்படி நிகண்டுவில் அகராதிலாம் எழுதி வைப்பினோம். அதால் அவைண்ட அகராதி கட்டாயம் நீங்கள் வாங்கி வச்சிருக்கணும். அடுத்து அகத்தியர் எழுதின பரிபாசத்திரட்டு 500. இது அகத்திய மாமுனியர் அருளிய இலக்கண சௌமிய சாகரம், இதுவும் ஒரு நல்ல நூல். அடுத்தது அகத்திய பெருமானிய மூப்பு சூத்திரங்கள், இதுதான் உடம்பை சாகாமல் அழிய வைக்கிறதுக்குரிய சித்த வைத்திய ஒரு மருந்து. இது ரொம்ப நிறைய பேருக்கு தெரியாது, 1-2 பேர் செய்து வச்சுக்கன்னு சொல்லினோம். ஆனால் நான் இன்னும் காணையில், ஆனால் சில பேர் அப்படி சொல்லினோம். அடுத்து அகத்திய பெருமான் எழுதிய இதுவும் மூப்பு தான், இதுவும் ஒரு மருந்து தான். இது அகத்திய பெருமான் எழுதிய வாதகாவியம் 1000. இது அகத்திய பெருமான் அருளிய வைத்திய ரத்தின சுருக்கம் 360. இது அகத்திய பெருமான் எழுதிய வைத்திய காவியம் 1500. இது அகத்தியர் தேவாரத்திரட்டு. இது அகத்திய பெருமான் எழுதிய பரிபூர்ண 400. இது பராசக்தி அகத்திய பெருமானுக்கு அருளிய மாந்திரிக ஜோதி. இது அகத்திய பெருமான் எழுதிய பஞ்சபட்சி சாத்திரம். இது அகத்திய பெருமான் எழுதிய மாந்திரிக காவியம். இது அகத்திய பெருமான் எழுதிய மாந்திரிக ஜோதி. இது அகத்திய பெருமான் எழுதிய குறுந்திரட்டு யாழ நிகண்டு முதலிய 7 நூல் இதில் இருக்குது. இதில் செந்தூரம், இப்படி பல மூலிகை மர்மம் எல்லாம் இந்த இதில் இருக்குது. இது அகத்திய பெருமான் எழுதிய பரிபூர்ணம் 1200. இதிலே நிறைய தகவல் இருக்குது. இந்த போன பிறப்பில் நீங்கள் பூச்சியாக இருந்து இந்த பிறப்பில் மனிதராக பிறந்தால் அவங்களோட குணம் அப்படி இருக்கும். போன பிறப்பில் நீங்கள் மிருகமாக இருந்து இந்த பிறப்பில் மனிதராக பிறந்தால் அப்படி இருக்கும். போன பிறப்பில் தேவராக இருந்து இந்த பிறப்பில் மனிதராக பிறந்தால் அப்படி இருக்கும்னு நிறைய இருக்குது. இது அகத்திய கண்மாண்ட நூல், இதுவும் ஒரு நல்ல நூல். இதெல்லாம் நீங்கள் செய்கிற பாவங்களுக்கு என்னென்ன வருத்தம் பெறும், அதுக்கு என்ன பரிகாரம் விளக்கமாக இருக்குது. ஒரு பூவை, ரோசா பூவை, ஒரு பூவை நீங்கள் தேவையில்லாமல் அதில் உள்ள எல்லா பூக்களை பறித்து அதில் என்ன பாவம், அதுக்கு என்ன வருத்தம் பெறும் எல்லாம் விளக்கமாக கூறுறார். இது அகத்தியர் ஆயுர்வேதம் 1200. இதெல்லாம் நிறைய எங்கள் வரலாற்று தகவலெல்லாம் இந்த சித்த நூலில் இருக்குது. இதில் தனியாக பாட்டுன்னு மட்டும் நிற்காங்க, எங்கள் வரலாற்று தகவலும் இதில் இருக்குது. அகத்தியர் ஞான காவியம் 1000. இந்த ஞானம் தேடுறவர்கள் இந்த நூல்களை கட்டாயம் நீங்கள் வாங்கி படிக்கணும். அகத்தியருடைய பாண்டு வைப்பு 500. லோக மரணம் 110, 600. இது 600, 110.